தம்பி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. சார்ண்ணா வர எலெக்ஷனில் எனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துட்டா என்ன ப்ரொசீஜரோ அதை நான் பண்ணிடுவேண்ணா. தம்பி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. நான் ஃபோனை கட் பண்ணுறேன். இங்கே பாரு குமார், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சீட்டு கேரண்டி. அதுக்கு முன்னால அண்ணனோட பர்த்டே வருது. இந்த பாரு, என்னோட பிறந்த நாளைக்கு எத்தனாவது பிறந்த நாள் தெரியறா போல அத்தனை போல செயின் எடுத்து போட்டு ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டிடு. அப்பதான் நீ நம்ம ஆளுன்னு ஜனங்களுக்கு தெரியும். பண்ணிக்கலாம்ண்ணா. என்ன ஏஜ்? 90. தம்பி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. டவுட் ஆகுதா? எங்க ஆகுறேன்னு பாக்குறியா? மெய்யாலுமே 90 தான்ப்பா. போன மாசம் எனக்கு பசங்க பிறந்தநாள் கொண்டாட சொல்லும். 89 வயசு. வேணா வெளியே போய் பாரு, போஸ்ட் ஒட்டிக்கிறானுங்க. என்னடா மாசம் மாசம் பிறந்தநாள் கொண்டாடணும் போகுது? அதான் பாஸ், நானும் யோசனை பண்ணிட்டே இருக்கேன். அரசியல்ல சொன்னா செய்யணும், சும்மா சொரண்டி பார்க்க கூடாது. தம்பி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. முள்ளங்கி தோட்டம், அரைக்கிற தோட்டம், முறிக்கிற தோட்டம், சிரிக்கிற தோட்டம், எல்லா தோட்டமும் ஊரம் பேரில் தான் இருக்குது. உங்கள் அப்பன் பேரில் ஒரு தோட்டம் தானே இருக்கு? ஜெயிச்சிடலாம். அப்படியே சார். ஆனால் ஒரு 65 இயர்ஸ் ஆகும். என்னண்ணா இப்படி சொல்கிற? இன்னைக்கு இருக்கிற டிராஃபிக் ஜாமுக்கு நான் கோர்ட்டுக்கு ஒரு நாள் ஆர்குமெண்ட்டுக்கு போகணுன்னாலே 3 நாள் ஆகும்டா. ஆக்சுவலி இந்த கேஸ் 25 இயர்ஸில் முடியணும். ஆனால் எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு இந்த கேஸ் 65 இயர்ஸ் ஆகும்டா. நானா கொஞ்சம் கூட சீரியஸே இல்லாத பேசினுங்கிற. வேற எப்படி பேச சொல்ற? நீ காசு கொடுக்காம வந்ததுக்கு உங்ககிட்ட பேசுறதே ஜாஸ்தி. உனக்கு மாசம் 4 கேஸ் நான் கொடுக்குறேனா? அப்படி கேஸே கிடைக்கலன்னு வச்சுக்கோ, நானே கேஸா மாறுறேனா? நீயே ஒரு கேஸ் தான்டா. ஷட் அப். சொத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட நான் ஒரு செம்ம ஐடியா கொடுக்குறேன். உங்க அப்பா இயற்கையா சாவல, அது ஒரு கொலை. இந்த கொலையை பண்ணது பில்டப் குமார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கூட. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருமா சார்? கிடைக்கும். குமாருடைய ஃபியூச்சர் பிளான அரசியல்ல பெரிய ஆளாகணும் அப்படிங்கிறது தான். அரசியல்ல நல்ல இமேஜ் எப்பவுமே முக்கியம். இந்த கேஸ் மட்டும் வெளியில வந்ததுன்னு வச்சுக்கியேன், அவன் உங்க அப்பாவுக்கு பிறக்கலன்ற உண்மை வெளியில வந்துடும். ஃபுல் டேமேஜ் ஆயிடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியில வர்றத அவன் விரும்பவே மாட்டான். சொத்துல உங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்துட்டு சமரசமா பேச வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாண்ணா. நாளைக்கே கேஸ் ஃபைல் பண்றோம். ஓகே. முக்கிய செய்திகள். மேட்டூரில் இருந்து பாசனத்திற்காக கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. பிரபல தொழிலதிபர் சிகாமணி மரணத்தில் மர்மம். என்ன சொன்னா ரிவைண்ட் பண்ணு. பாஸ், டிவி எப்படி ரிவைண்ட் பண்றது? வெயிட் பண்ணுங்க, டீடைலா விரிவான செய்திகள். சமீபத்தில் மாரடைப்பால் மரணமடைந்ததாக கருதப்பட்ட தொழிலதிபர் சிகாமணியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும், தன் அண்ணன் பில்டப் குமார் மீது சந்தேகப்படுவதாகவும் அவரது சகோதரி லைலாவதி நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். எல்லாம் அந்த பசங்களோட வேலைடா. பாஸ், கேஸை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். கவலைப்படாதுங்க, நான் இருக்கிறேன். அம்மாவையும் தங்கச்சியும் அடிச்சிடாத. ஆனால் அந்த பசங்களை வேணா அடிச்சுட்டு விட்டுடு, வேற எதுவும் பண்ணிடாத. பாஸ், நடக்கிறது குருக்ஷேத்திர வார். தினமும் விஜய் டிவியில மகாபாரதம் சீரியல் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுல ரிலேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. என்னடா இந்த மொட்டை சொல்றது எதையுமே கேட்கவே மாட்டேன்றான். அம்மா எந்திரிங்க, எந்திரிங்க, வாங்க வாங்க சொல்லுங்க, வாங்க. மொட்டை வந்துட்டா, நீ லைட் ஆஃப் பண்ணு, நான் கதவை அடைக்கிறேன். சீக்கிரம். டேய் வாங்கடா. வாடா.
பாஸ் கரண்ட் போச்சு பாஸ். இதுதான் ராகு காலத்துல வரக்கூடாதுன்னு சொன்னேன் பாஸ். நீங்க சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. ராகு காலத்துல வராம பகல்ல வருவாங்க. நீங்க சொல்ற ராக்காலம் பாஸ், நான் சொல்ற ராகு காலம் பாஸ். ஆம்புடைய இடத்தை முன்னாடி வந்து நில்லடா பாப்போம். என்ன பாஸ் தைரியத்தையே அலற வச்சுட்டாங்க. ஐயோ ஓ லைட் வச்சு அடிக்கலாம் பாஸ். பாஸ் நம்ம கிட்ட சின்ன லைட் இருக்கு பாஸ். ஆன் பண்ணுங்கடா. ஆம்புடைய இடத்தை இப்ப வாடா. என்னடா இங்க குனிஞ்சு இருக்கிற? இருட்டுல லேண்ட்மார்க் மாறிடக்கூடாதுன்னு தான் நான் குந்திக்கின்னு இருக்கேன். எம்மான கரண்ட் ஆஃப் ஆனதுல இருந்தேடா. அதானடா ஸ்டார்டிங்க. நாங்களாங்க அடி வாங்கிட்டு இருக்கோம், நீ குந்தி. பாஸ் என்ன கொன்னுடாதீங்க பாஸ். நீங்க கதவு மட்டும் திறந்துருங்க. நான் எப்படி ஓடுறேன்னு பாருங்க. மைண்ட்ல கூட உங்களை திட்ட மாட்டேன் பாஸ். மேரி மாக்கி கசம். என்னமாச்சு? ஐயோ என்னது? ஐயோ என்ன இப்படி கிடக்கு? அச்சச்சோ. தம்பி தம்பி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, ஒன்றும் இல்லைங்க ஆண்டி. தம்பி தம்பி ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என் பொண்ணு நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும். அந்த தம்பி இங்க இங்க இருக்கிற தம்பி. ஐயோ அங்க என்ன பண்ணுது? ஐயோப்பா. ஐயோ பாத்து எந்திரி. சம்மு என் நிலைமைய பாத்தியாடா சம்மு? என்னாச்சுடா டோமரு? அது நீ ஒளிய சொன்னியா, எனக்கு எங்க ஒளியுறதுன்னு தெரியாத அவனுங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சு நிக்கிறேன்டா. என்னடா? அது ஆமாங்கம்மா, அது அவனுங்களுக்கு தோதா போயிடுச்சு. அச்சோ மிதிச்சுட்டானுங்கம்மா. அப்புறம் தம்பி சம்மு இனிமே இந்த வீட்டுல நான் தங்க மாட்டேன்டா. இந்த வீட்டுல பாதுகாப்பே கிடையாது. ஐயோ ஏன் தம்பி? இல்லைங்கம்மா மன்னிச்சுங்க, தட்டுறாதீங்க. நான் வக்கீல ஆஃபீஸ்ல போய் தங்கிக்கிறேன் நானு. அது வந்து சம்மு தயவு செய்து நீ என்னைய தடுத்து அதை மீறி நான் போன பாவத்தை என்னை செய்ய வச்சிடாத. இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அங்கேயே தங்கிக்கோ. என்னடா சொல்ற? ஒரே ஸ்ட்ரகிளிங்லயே ஓகே ஆயிருக்காளே. டூயட்டுக்கு ஏற்பாடு பண்ணினியா? என்னடா இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. நில்லுங்க தம்பி. இல்லைங்கம்மா, இந்த நிலைமையில நான் உங்களை போக விட மாட்டேன். ஐயோ, என் கூட பிறந்த ரத்தமும் சதையுமா நினைச்சின்னு இருந்த என் தம்பி சம்மு அவனே என்னை போ சொல்லிட்டான். இனிமே ஒரு செகண்ட் ஒரு நொடி ரெண்டு ஒண்ணுதான் முழுக்குது. இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை விட எனக்கு அவமானம் எதுவுமே கிடையாது. தம்பி தம்பி அவரை நிக்க சொல்லுங்க தம்பி. தம்பி தம்பி அவரை நிக்க சொல்லுங்க தம்பி. தம்பி என்னடா நந்திச்சு? ஏன்டா நினைக்கிறீங்க? அவன் தான் வேற ஆள் இருந்தா பேச மாட்டான்னு தெரியல. போங்கடா. இப்ப சொல்ற என்னடா நந்திது? தலை எழுத்துறா. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த முட்டை அத்தம் கையில பேசுறதா இருந்தா செத்ததா அர்த்தம்னு சொன்னல. போறம்போக்கு பேசி நின்றா கூட பரவாயில்லடா. கஸ்மாலம் கதறிக்கிற. சாரி பாஸ், உயிர் பயம் வந்த உடனே ஒண்ணுமே புரியல பாஸ். முட்டை ரொம்ப வைலண்டா போயினுக்கிறான். இந்த நாதாரிய பார்த்து நானே பல தடவை பயந்துக்கிறேன். பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி எல்லா தப்பையும் நீயே பண்ணிட்டு என்ன அபிமன்யு மாதிரி மாட்டி விட்டியடா. முட்டை நினைச்சேன் இந்த மொட்டையால எங்கேயோ எடா கூடமா மாட்ட போறோன்னு. அன்னைக்கே என் உள் மனசு சொல்லிச்சு. அத்தை போலவே நடந்துச்சு.
இதுவரை எவன் கையிலையும் பேசாம என் கையில மட்டும் பேசின்னு இருந்த. இனிமே எவன் கையில வேணாலும் பேசிக்கோ, என் கையில மட்டும் பேசாத. புரியுதா? எல்லா முடிவையும் நானே எடுத்துக்கிறேன். ஏய் பசங்களா, வாங்கடா. நீ காத்தால ஆட்டோ வச்சுன்னு நேராக அந்த வக்கீல் ஆஃபீஸாண்ட போறீங்க. அந்த வக்கீல கோர்ட்டுக்கு போக விடாம அச்சு போட்டு 2 days எஸ்கேப் ஆயிடுங்க. சரிங்க பாஸ். நீ நேரா சம்மு வீட்டாண்ட போயிடுங்க. சம்மு தூங்கும் போது அச்சு காலி பண்ணுறங்க. முடிச்சிருந்தான் அவன் உங்களை காலி பண்ணிடுவான். வேலை முடிஞ்சதும் பாண்டிச்சேரி போயிடுங்க. அப்பாவோட பாடியை நாளைக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்ததுன்னா நாம தான் கொலைக்காரன்னு தெரிஞ்சு போடும். நம்ம மாச்சுவரிக்கு போகிறோம், அப்பாவோட பாடியை தூக்குறோம், எரிக்கிறோம், சாம்பலை காற்றுல கரைக்கிறோம். இதுதான் பிளான். புரியுதா?